உங்களுக்காக ஒரு சிம்பிளான வீடியோ. யார் யார் இந்த மாதிரி பீரோ உள்ள இப்படி துணியை வச்சுன்னு இருக்கிறீங்களோ பாருங்க, நான் எவ்வளோ மோசமாக வச்சுருக்கிறேன். பார்டர் சாரீ, சாதாரண சாரீ, இதெல்லாம் வெளியே கட்டுற சாரீஸுங்க. ப்ளவுஸ் பாருங்க, ஏதாவது ஒரு சாரீ எடுத்துடுவேன். நான் ப்ளவுஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 2 பாக்ஸ்லேயே பாருங்க ஃபுல் ப்ளவுஸ் ஒன்று இருக்குது. இது எவ்வளோ க்ளீனாக பண்ணி எவ்வளோ இடம் மிச்சப்படுத்தலாம், எப்படி சாரீ வைக்கலான்னு நான் காட்டுறேன். இந்த 2 ப்ளவுஸ் இடமும் நம்மளுக்கு நல்லா மிச்சம் ஆகும். அடுத்து இங்கே வீட்டுக்கு சாரீஸ் வச்சுருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் ஃபுல் எப்படி சாரீ க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி வைக்காதன்னு இப்போ காட்டுற பாருங்க எப்படி சைடு. அடுத்து அதெல்லாம் ஃபுல்லு எந்தெந்த சாரீக்குன்னு அதுக்கு மேட்சிங் இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எவ்வளோ க்ளீனாக ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரீ பண்ணி வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் இந்த ஆங்கரில் ஃபுல் நம்ம சாதாரண சாரீஸ் போட்டுக்கலாம். இந்த பார்டர் சாரீ இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் அந்த ப்ளவுஸ் இதில் மேட்ச் பண்ணி வச்சுட்டு பெட்டிக்கோட்டு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இல்லை பெட்டிக்கோட்டை சேர்த்து இதில் வச்சுக்கின்னு நம்ம எடுக்கும் போது அப்படியே ஒரு செட்டோடு எடுத்துக்கலாம். அது எப்படி ஃபோல்டு பண்ணி வைக்கணும், அப்புறமா இந்த ப்ளவுஸ் வச்ச இடம் எப்படி இருக்குது பாருங்க. இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம எவ்வளோ நல்லா காசு கொடுத்து ரொம்ப நல்லா டிசைனாக ப்ளவுஸ் தைக்கிறோம். இந்த ப்ளவுஸ் நம்ம எடுத்து வச்சோம்னா ஒரு ப்ளவுஸ்ல இது ஃபுல் மாட்டி ஃபுல்லாக நம்ம பண்ண டிசைன் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். அதனால இந்த ப்ளவுஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு, ஏன்னா இந்த ப்ளவுஸ் வச்சுன்னா இந்த டிசைனு ஸ்பாயில் ஆகக்கூடாது. இந்த மாதிரி சாரீ ஆஃப் இது பண்ணிட்டு நம்ம நார்மல் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸை இது உள்ள வச்சுருக்கோம். அது ரொம்ப மோட்டருக்கு இந்த மாதிரி நம்ம மடிச்சோன்னா அந்த மாதிரி இருக்கு. இந்த பெட்டி போட்டுருக்கீங்களா ஏன்னா இதுக்கு மேட்சிங் நம்ம அப்படி தேடினா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஐரன் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு சாரீ போட்டு பண்ணுற மாதிரி. இப்போ இந்த பெட்டி போட்டு வச்சுக்கிறீங்களா, அதில் இந்த ப்ளவுஸ் வச்சுருக்கல இந்த பெட்டி போட்டு ஏன்னா அப்புறமா இந்த மாதிரி இந்த சைடு எடுத்து எடுத்து இதுக்குள்ளே இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு பெட்டி போட்டு எடுத்து பாருங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு சாரீ வச்சுக்கலாம். இல்லை இப்படி உங்களுக்கு வேண்டியவே இல்லை, ஹேங்கரில் வைக்க முடியாதுன்னா பார்டர் சாரீ எல்லாம் இங்கே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம், ஸ்பாயில் ஆகாது. இந்த சாதாரண சாரீனாக்கா பாருங்க, இதே மட்டும் இது உள்ள வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் எடுத்து இதுக்குள்ளே இது வச்சு இது பண்ணிட்டு இப்போ இதுக்கு பெட்டி கொண்டு நீங்கள் செப்பரேட்டாக கூட வச்சுக்கலாம். இல்லை தேவையில்லை கூட நம்ம ஃபோல்ட் பண்ணி செப்பரேட்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ மிச்சா இருக்குது எதுன்னு சொல்லிட்டு நான் காலையில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கு ஃபுல்லாக பாருங்க. நான் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அது டிசைன் சாரீஸில் வச்சா இதாகிடும். சாதாரண இருந்துச்சுன்னா வைக்கலாம். பாருங்கள் இதிலெல்லாம் நான் ப்ளவுஸுங்க பெட்டிக்கோட்டை வச்சுருக்கேன். எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன், இந்த ஃபோல்டிங் எப்படின்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் இந்த இடத்துலலாம் சாரீஸ் பாருங்கள். இதில் பெட்டிக்கோட்டு அடுத்து ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு தேவை இருக்கும் போது இதில் இப்படி எடுத்தாக்கன்னா இதில் பெட்டிக்கோட்டோ ப்ளஸ் ப்ளவுஸோ சாரீ செட்டாக இருக்கும். எங்கே நம்ம தேடுற மாதிரி இருக்காது. பாருங்கள் இவ்வளோ சாரீஸு எனக்கு இடமே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் இது பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி டிசைனு ப்ளவுஸுங்க இருக்கிறது இங்கே நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெட்டி போட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஃபோல்டிங் பண்ண